ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க லெமன் ட்ரீ தாங்க. நேற்று ஈவினிங்காக மழை பெஞ்சிச்சு. அதில் புதுசாக பூத்திருந்த பூவும் பிஞ்சியும் நிறைய கொட்டிடுச்சு கீழே. மற்ற நாள்லாம் இதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பழம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பெரிய சைஸாகவும் இருக்கும். எங்களுக்கு லெமன் தேவைப்பட்டதுன்னா இதிலேருந்தே பறிச்சுக்குவோம், வாங்க மாட்டோம். அதான் காலையில் பார்த்தோம் எத்தனை பழம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயோ ஒரு சில பழம்தான் இருந்துச்சு, காய் தான், பழம் இல்லை. பழம்லாம் கொஞ்சம் கீழே விழுந்துட்டு இருந்தது. லெமன் ரைஸ் வேணுன்னா இதிலே செஞ்சுக்கலாம். நேற்று ப்ரான் வாங்கியிருந்தோங்க. அந்த ப்ரான் லெமன் ரைஸ் செஞ்சு தொக்கு வச்சு சாப்பிட்டுட்டோம். மீதி கொஞ்சம் எக்ஸஸாக வாங்கியிருந்தது, மீதி இருந்தது. சரி, இதை வறுவல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாமேன்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தோம். வறுவல் ரெகுலராக சாப்பிட்றதானே சொல்லிட்டு நான் ப்ரான் மோமோஸ் செய்யலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ப்ரான் மோமோஸ் செய்கிறதுக்கு ஆக்சுவலாக வெஜ் மோமோஸ் செய்கிறோம்னா நம்ம கேரட், கேபேஜ், பீட்ரூட் இதெல்லாம் தான் ஆட் பண்ணுவோம். இதுலேயும் நம்ம தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் வெங்காயமும் தக்காளியும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆம்லேட் போடுற மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தக்காளியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், வாயில் கடிப்படாத அளவுக்கு. அது நல்லா மசிஞ்சிடுச்சுன்னா தெரியாது தக்காளி சாப்பிட்றது. கருவேப்பிலை சின்ன சின்னதாக அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்கிட்ட இல்லை, அதனால் சின்ன சின்னதாக பூண்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வேறு பாத்திரத்தில். கேரட் வேணும்னாலும் நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுவே போதும் சொல்லி விட்டுட்டேன். சைட் பையாக என்ன பண்ணோம்னா, மோமோஸ் செய்கிறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணணும் இல்லைங்களா. அதுக்காக 1 கப் மைதா, அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்து, நெய் சேர்த்து பிசைஞ்சு எடுத்தோம்னா கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா எண்ணெய் ஊற்றி கூட செய்யலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை மாவு சப்பாத்தி பிசைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை பிசைஞ்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அது மேலே லைட்டாக நெய் ஊற்றி ஒரு துணியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 50 மினிட்ஸ்க்கு ஊறட்டும்னு சொல்லிட்டு நல்லா கிளறி விட்டால் தான் அந்த உப்பு நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகும் எல்லா மாவோடையும். இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இது மேலே லைட்டாக நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் எது கிடைக்குதோ அதை ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு 50 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா நெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாங்க. நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு, ஜீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா தக்காளி, வெங்காயம். அது பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் ஒன்றா கொட்டி ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் எப்பயுமே முன்னாடியே கொஞ்சமாக சால்ட் யூஸ் பண்ணி தான் வதக்குவேன். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா அது பொன்முருவலாக ஆகும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஆகிடும். வெங்காயம் பத்தலை, அதனால் திரும்பவும் இன்னொரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி திரும்பவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே ஒரு பச்சை மிளகா சின்ன சைஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஒரு கண்ணாடி பதம் தெரியும் நமக்கு, அது வரைக்கும் வதக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறமா நமக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம்.
எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் வதக்கும்போது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வதங்கிடுச்சு இருக்கும். நான் வந்து மசாலா வந்து பெருசாக யூஸ் பண்ணல. 1 ஸ்பூன் கார மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணேன். சால்ட் பத்தலைன்னு சொல்லிட்டு கூடவே கொஞ்சம் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மசாலாலாம் வந்து ப்ரானில் வந்து இறங்கணும். அதனால் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரான் தான். சின்ன சைஸ் ப்ரானாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அந்த ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு. அப்போ தான் அதில் பெரிய சைஸோட சின்ன சைஸ் ப்ரான் தான் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா வந்து ஒரு 15 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாதுங்க. அதனால் வந்து எண்ணெய் பத்தலைனா இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும். காரம் பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பூன் கார மிளகாய் தூளும் மசாலா தூளும் போட்டு நல்லா வந்து பிரட்டி எடுத்துக்கிட்டாச்சு. கிரேவி கன்சிஸ்டன்சி வேணால் தண்ணி ஊற்றி நம்ம பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வேணாம். அதனால் நான் என்ன பண்ணேன்னா நல்லா ட்ரை ரோஸ்டாட்டம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம தோசை கல்லிலையும் போட்டு வெறும் மசாலாலாம் பிரட்டி அப்படியேவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இருந்தாலும் நான் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு ஸ்டஃபிங் செஞ்சதுனால இந்த மாதிரி வானலில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்து அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சைட் பையாக வந்து பார்த்திங்கன்னா நான் பிசைஞ்சு வச்சுருந்த மாவையும் வந்து சப்பாத்தி உருட்டுற மாதிரி ஒரு சைஸுக்கு எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா எடுத்து அது அந்த மாவில் வச்சு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நல்லாவே பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த சப்பாத்தி மாடலில் மோமோஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த மாவை போட்டு அதில் நமக்கு தேவையான ஸ்டஃபிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சாரீ ட்ராப்பிங் பண்ணுற மாரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளிட் எடுத்து வச்சு மடித்தோம்னா அப்படியே மோமோஸ் ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். பர்ஃபெக்டாக வந்ததுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. பார்க்குறதுக்கு மோமோஸ் மாதிரி தெரியுதான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஸ்டஃபிங் வச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மீறுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு மோமோஸ்க்குலாம் வந்து அதிகமாகவே ஸ்டஃபிங் வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேங்க. அப்படியே ஒரு மோமோஸாக தட்டில் வச்சு செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஒன்றா செஞ்சு எடுத்தோம்னா வந்து ஷேப் வந்து கரெக்டாக வராது. அதனால் வந்து தனித்தனியாக 2 செஞ்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து எடுத்துக்கிட்டு இப்போ இதை வந்து நான் வந்து இட்லி குண்டானில் தான் வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன். அதனால் அதில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி அடுப்பில் வச்சுட்டாச்சு. அது கொஞ்சம் தண்ணி ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் தடவி இந்த மோமோஸ் வந்து அதில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இதேமாரியே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 6 to 7 மோமோஸ் கிட்ட வந்துச்சு அந்த ஸ்டஃபிங்க்கு. அதை வந்து ரெடி பண்ணி 2 தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. எடுத்து வச்சுக்கிட்டதுக்கப்புறமா இனிமே இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குக் ஆகணும். ப்ரான் வந்து நம்ம வதக்கும் போதே குக் ஆகிடும். இருந்தாலும் இந்த மாதிரி வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா வந்து குக் ஆகிடும். ப்ரான் வந்து தனியாக சாப்பிட விருப்பம் இல்லைனாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஓரளவுக்கு மோமோ ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுச்சு. இதுமாரி 2 எடுத்து செஞ்சு வச்சுக்கிட்டேன் தனித்தனியாக. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 3 வச்சு பேட்சாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு பார்த்தேன்.
இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சா தான் அது வேகிற கண்டிஷனில் இருந்தது. அதனால் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சா நல்லாவே வெந்துடுது. அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது. மொத்தமாக வச்சா அது வந்து உடஞ்சிரும். அதனால தான் வந்து பேட்சாக 2 3 வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரானுக்கு நம்ம செஞ்ச மசாலாலாம் அந்த மாவில் நல்லா ஊறி நல்லாவே டேஸ்ட்டாக இருந்தது. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா வேக விடுங்க. அப்படி டவுட்டாக இருக்கிற மாதிரினா நடுவில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து 20 மினிட்ஸ் வச்சு பார்த்தேன். வெந்துடுச்சு. அதனால தான் வந்து ஒரு 3 வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறமா குக்கான மோமோஸ்லாம் எடுத்து தனியாக வந்து வச்சுட்டு, இது கூட நம்ம வந்து சில்லி சாஸோ இல்லை டொமேட்டோ சாஸோ நமக்கு எது வேணுமோ நம்ம வந்து வச்சுட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். நடுவில் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா நடுவில் வந்து டேஸ்ட் பண்ணி உப்பும் காரமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்படி டவுட்டாக இருந்துச்சுன்னா நடுவில் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உப்பு காரத்தை கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது நடுவில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸில் வந்து திரும்பி நல்லா குக் ஆகிடுச்சு. எடுத்து பார்த்ததும் வந்து பார்த்திங்கன்னா மோமோஸ் வந்து நல்லா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் வந்து அப்படியே கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருந்தது. நல்லா காரசாரமான ப்ரான் மோமோஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸோ இல்லை சில்லி சாஸோ வச்சு நம்ம சாப்பிட்லாம். சரி இதை பிரித்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லாவே சாஃப்டாக வந்து இருந்தது. நல்லா சூடாகவும் இருந்துச்சு. அந்த மசாலாலாம் வந்து நல்லா அந்த ப்ரான் கூடயும் அந்த மாவு கூடயும் ஊறி சூப்பராக இருந்தது. இது மாதிரி 2 3 ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா குக்காக இருந்தது. அப்படியே சைட் பையாக உட்காந்து சாப்பிட்டுட்டோம். டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டாச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக குக்காக இருந்துச்சு. அதனால தான் ஒரு 2 3 வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா சாஃப்டாக வந்துருந்தது. கெச்சப் கூட சூப்பராக இருந்தது. அப்படியே சாப்பிட்டுட்டு அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் போல் மார்க்கெட் போயிருந்தாங்க. வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே டைமில் சந்தை போடுவாங்க. அப்போ போயிருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்ஸ் வாங்கியிருந்து வந்திருந்தாங்க. அந்த ப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சின்ன சைஸாக இருந்தது. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக நாவப்பழ சைஸ் மாதிரி இருந்தது. அதை காமிக்கணும்னு சொல்லி தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து ஹைப்ரிட் ப்ளம்ஸ் போல் இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. எப்பயுமே ப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா புளிக்கிற மாதிரி தானே இருக்கும். இது வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பார்க்க வந்து நாவப்பழம் மாதிரியே இருந்தது. அதே கலர்லேயே இருந்தது. நான் வந்து ரெட் கலரில் தான் பார்த்துருக்கேன். அதுவும் ப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டிலலாம் வாங்கினோம்னா அப்படியே நல்லா புளிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு இல்லை, டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு சில ப்ளம்ஸ் வந்து டேஸ்ட் கம்மியாக இருந்தது. நல்லா பழுத்து இருந்தால் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் காயாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்பவே சின்ன சைஸாக தான் இருந்தது. இதில் பார்க்க தான் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ளம்ஸ்லாம் இப்போ வருதா என்னன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான விலாக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.